இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். பெயர் அப்படின்னா என்ன? அந்த பெயருக்குரிய வல்லமை என்ன? ஒரு பேருன்னா அது சும்மா கிடையாது. ஒரு சிபார்சு லெட்டர் கொடுப்பாங்க, சிபார்சு லெட்டர் கொடுப்பாங்க பாருங்க. அவங்க பேரை போட்டு கொடுப்பாங்க, இங்கேருந்து இவர்கிட்ட இது வருது, நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பெயரை முன்னிட்டு ஆள் வரமாட்டாங்க. அப்போ அந்த பேர் என்பது ஆள் தன்மை கொண்டது. ஒரு பேர் உச்சரிச்சோம்னா அந்த உச்சரிப்பு அந்த ஒரு எழுத்துன்னு கிடையாது. 2 எழுத்து 3 எழுத்தாக இருக்கலாம், இல்லை 10 எழுத்து கொடுக்கும். அந்த எழுத்துக்கள், அந்த அந்த உச்சரிப்பு, அந்த ஒளி ஒரு நபரை குறிக்கின்ற ஒரு வல்லமை வாய்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு பொது மேட்டில் பேசணும் வச்சிங்களேன். ஏதோ ஒரு முக்கியமான பிரமுகரை நீ ஒரு அவசங்கை செஞ்சு பேசிட்டீங்கன்னா அது அவரை காயப்படுத்துத அர்த்தம். உடனே அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க நம்மளை. அவர் அங்கே இல்லையே, நான் அவர் எதுவும் செய்யலையே என்று சொன்னால் தப்பு. நீ அவரை அந்த பெயரை உச்சரிக்கின்ற பொழுது நீ அந்த நபரையே நீ குறிப்பிடணும்னு அர்த்தம். அப்போது ஒரு பெயர்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு கனாகனம் கொண்டது, எவ்வளோ ஒரு வெயிட்டு, நிறைய ஒரு பலம் கொண்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதருடைய பெயருக்கு இவ்வளோ சொல்கிறோம்னா கடவுளுடைய பெயருக்கு நம்ம இவ்வளோ சொல்லணும். நம்ம கடவுளுடைய பெயருக்கு எவ்வளோ மகிமை இருக்கும். அந்த மகிமையை இன்றைய வாசகம் எடுத்து சொல்லுகிறது. பேதுருவும் யோவானும் எருசலேம் கோயிலுக்கு போகிறாங்க. முதல் வாசகத்தில் திருத்துவர் பணி 3ஆம் அதிகாரம். அங்கே அழகு வாயிலில் பிச்சை எடுத்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் 2 பேர் வராங்க, உத்து பார்க்குறாரு, ஏதாவது கிடைக்குமோ. அதற்கு பேதுரு அங்கே சொன்ன வார்த்தை கவனிக்காங்க, எங்களை பார், உத்து பார்க்கிறார். பேதுரு அவரிடம், என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ எதுவும் கிடையாது, எதுவும் எனக்கு கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிறத நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். எப்படி? என்கிட்ட இருக்கிறத நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால், இந்த வார்த்தையை மிக மிக ஆழமாக கவனிக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட. இதில் நாம் சிறப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னோன்னா, அப்போ பேதுரு உள்ளத்தில் இயேசுவின் திருநாமம் எந்த அளவுக்கு தங்கி இருந்தால், ஆண்டவருடைய திருநாமத்தை எந்த அளவுக்கு அவர் விசுவசித்து உள்ளேயே தாங்கி கொண்டிருந்தால், அவர் உள்ளிருந்த அந்த பெயர் ஒரு அற்புதம் செய்கிறது. நற்செய்தி பார்க்கணும். நம்ம 2 சீடர்கள் எம்மாவுசுக்கு போகிறாங்க. அவர்கள் இயேசுவின் திருநாமத்தை உள்ள தாங்கி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இயேசுவே கூட வராரு, பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. அப்போ கூட தான் கூட இயேசப்பா வராரு தெரியல பாரு. ஏனென்றால் அவங்களுடைய டிஸ்டன்ஸ், உடம்பு தான் கூட இருக்குது இல்லையா. ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. உடம்பு தான் ஏசப்பா கூட இருக்குது, ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய திருநாமம் தாங்கி இல்லை. கூட வருகிற வரைக்கும் அவங்களை அடையாளம் தெரியல. சொல்களே, ஆண்டவருடைய திருப்பெயர் நமது உள்ளத்திலே தாங்கி இருந்தால், நம் உள்ளத்தில் தங்கி இருந்தால், மற்றவங்களை விடுங்க, நமக்கு அநேக அற்புத காரியங்களை செய்யும். மற்றவங்களுக்கு விடுங்க, என் வாழ்க்கையை சீர்படுத்தும். ஆண்டவருடைய பெயரை நான் தாங்கி சென்றால், இன்னைக்கு அவருடைய திருப்பெயரை பற்றி பாருங்க. அப்போ இயேசுவின் பெயருக்கு பேய்களும் அடிபணிகிறதே. இவர் பேருக்கு பெயர்லாம் கேட்குது என்று மக்கள் சொல்லுவாங்க பாருங்க. நாம் மீட்பு பெற இயேசுவின் திருப்பெயரே கொடுக்கப்பட்டுள்ள. திருத்துவர் 4:12, திருத்துவர் பணி 4:12. நாம் மீட்பெறுவதற்கு அவரை பெயரை விட்ட வேற பெயர் கிடையாது. எல்லாவற்றையும் இயேசுவின் திருப்பெயராலேயே செய்வோம்னு பவுல் சொல்லுவார். கொலோசியர் 3:17. நீ எதை செய்தாலும் ஆண்டோட பெயரால் செஞ்சு பார்ப்பான், அது சுபமாக முடியும்.
தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஒரு நிகழ்ச்சி நீ ஆரம்பித்து செஞ்சு பாரு. அவங்க பெயரை நீ பயன்படுத்திப்பார். அவருடைய பெயர் உள்ளத்தில் தங்க வச்சுப்பார். அது மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். திருப்பாடல் 20:1 வாசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய பெயர் நமக்கு எல்லா நன்மையும் செய்யும். திருப்பாடல் 20:1. கடவுளுடைய பெயர் நமக்கு எல்லா நல்லதையும் செய்யும். விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் எல்லோருக்கும் மேலான பெயரை தந்தை இயேசப்பா கொடுத்தார். பிலிப்பியர் 2:9. அந்த மகிமையான பெயரை நம்ம உச்சரிக்கின்ற பொழுது, நம்ம சொல்லி ஜபிக்கின்ற பொழுது நமக்கு எல்லா காரியங்களும் கைகூடும். இதைத்தான் திருப்பாடல் இன்னைக்கு சொல்லுது. நமக்கு பாருங்க, திருப்பாடல் சொல்லுது பாருங்க. இன்னைக்கு நீங்கள் ஜபிக்கின்ற பொழுது அவருடைய திருப்பெயரை சொல்லி ஜபிங்க. பார்ப்போம். ஆபிரகாமின் ஊழியரே, யாக்கோபின் ஊழியரே, நீங்கள் அவரது திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். அவருடைய பெயரை மாற்றிப்படுத்துங்க. சரிங்களா? ஆபிரகாமின் தலைமுறையினரே, நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய அவர் ரெண்டு செலுத்துங்கள், அவரது பெயரை சொல்லி வழிபடுங்கள். திருப்பூர் ஆசிரியர் சொல்றாரு பாருங்க. என்றால் அந்த பெயருக்கு, கடவுளுடைய திருநாமத்திற்கு அவ்வளவு வலிமையும் சக்தியும் உண்டு. சக்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகத்தை சொல்லுது. நமக்கு என்கிட்ட பொண்ணோ பொருளோ கிடையாது, என்கிட்ட இருக்கிறத கொடுக்குறேன். நாசரேத்துடைய இயேசுவின் திரு பெயரால் எழுந்து நடக்கிறாரு. ஏன்? அதுக்கான காரணத்தை தூய பவுல் பேதுரு பிறகு சொல்லுவார் பாருங்க. அப்போ அதுலேயே 3:16 வாசி பாருங்க, பார்ப்போம். வாசிக்கிறேன் பாருங்க. 3:16. இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். உணவு உட்கார்ந்தார் இல்லையா? அவர் நல்லா நடந்த ஆள் கிடையாது, ஊனமுற்று ஊனமானவர் அவர். ஆனால் இங்க பாருங்க, பார்ப்போம். அவர் தெரிந்தவர். இயேசுவின் பெயரையே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் இது நடந்தது. ஆண்டவருடைய பெயரை எவன் நம்புகிறானோ அனைத்தும் கைகூடும். சகோதரர்களே, ஆண்டோட பெயரை போற்றுவோம். அவருடைய பெயரை தாங்கி சொல்லுவோம். அவருடைய பெயர் அநேக அற்புதங்களை செய்யும். எதை செய்தாலும், எதை சொன்னாலும் ஆண்டவர் பெயராலேயே சொல்லுவோம். எனவே நாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தையை ஆண்டோடைய திருநாமம் நடக்க செய்யும், நிறைவேற்றி கொடுக்கும். அதான் பேதுரு நடந்தது. சகோதரர்களே, ஆண்டவருடைய திருப்பை தாங்கி செல்லும் களமாக நாம் இருந்தால் நம் வழியாகவும் கடவுள் அநேக அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் செய்வார்.